மச்சான் என்ன பண்ற? ஏதோ ஸ்பெஷலா இருக்குன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ்லாம் விடுறேன். ஆமா மாப்ள, இன்னைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ, நான் வந்து 8 மாசம் ஆச்சுல. 7 மாசம் இருக்கும். ஒரு நாள் கூட பூரி கிழங்கு சாப்பிட்டுல. ஊர்லாம் அடிக்கடி சாப்பிடணும், வீட்டில் போட்டுருவாங்க. பூரி கிழங்கு சாப்பிட்டுல, அதான் நைட் டிஃபன் வந்து பூரி கிழங்கு. போடு. அப்படியா? இன்னைக்கு ஒரு புடி உண்டு. என்னடா சொல்ற? என்னடா ரெடி பண்ணிருக்கேன்? வேக வச்சிருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். மாவு கம்மி. ஆமா, பூரி மாவுலாம் போட்டு வச்சுட்டேன். ஆமா, கிழங்குலாம் வேக போட்டேன். நிஜமாவே வேடா? அது சரி. போடு மச்சான், இதை பார்க்கும் போதே எச்சு கொடுத்து பசி எடுக்குது மச்சான். ரைட்டு பண்ண என்ன மச்சான், நாளைக்கு போட்ட போல. கூடவே இல்லை நீங்கள் போட்டு வெங்காயத்தை. தக்காளி போட்ட போல. போட்ட மச்சான், வெங்காயம் வணங்கிட்டு தக்காளி போட்டேன். சரி, என்ன பண்ணி வெங்காயம் தூக்கணும் வணங்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வணங்கினே தக்காளி போட்டுக்கலாம். மச்சான் என்ன சுட சுட போட்டு இது பண்ணிட்டு இருக்க? கை என்னத்துக்கு ஆகுது? ஆமா, இப்போ டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தக்காளி வெங்காயம் வந்துருச்சு. இப்பயே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது போட்டு குத்தி விடு. குத்தி ஒரு மசையத்துக்கு வாங்கணும் மாட்டோம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை நம்மகிட்ட. இதெல்லாம் சுட சுட கை போட்டால் கை என்னத்துக்கு வருது? போதும் மச்சான். மச்சான் என்ன பைப் தண்ணி குடிக்கிற? ஆமாம், இதான் அப்புறம் நல்ல தண்ணி ஏற்றல. ஏற்றல? அப்படியா? எல்லா இடத்தையும் இதான் ஹோட்டல்லேருந்து வீட்டில் வந்து எல்லாம் இதான். சமைக்கிறது மட்டும் தண்ணிங்க, குடிக்கிறது நல்லா விட்டுருக்காங்க. பூரி கிழங்கு ரெடி. கொதிக்கணும் மச்சான். ஆமாம், லைட்டாக கொதிச்சா போதும். உப்பு மட்டும் செக் பண்ணி கரெக்டாக. மச்சான் நம்ம பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நினச்சதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவான். மதியானம் நினச்சிட்டு இருந்தான் நைட்டு பூரி சாப்பிட்லான்னு, அதே மாதிரி நைட் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி ஆகிக்காச்சு ஒரு வழியாக. பூரி கிழங்கு, பூரி கிழங்கு. பாருங்க கிழங்கு மச்சான். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட முட்டான் அர்ஜென்ட்டில். இங்கே பாருங்க பூரி. எப்படி மச்சானுக்கு? சூப்பராக இருக்கு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. அப்படியா? நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு மதியானம் செஞ்சுருந்தோம். அது கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? பூரியை பிச்சுக்கணும். பிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்குல போட்டு கரெக்டு கட்டிக்கணும் மச்சான். நல்லா இருக்கும். எப்பவுமே நல்லா கரெக்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாரு. எல்லாரமாக எனக்கு அல்டிமேட்டாக இருக்குடா. நிஜமாக எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குடா. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. சூப்பர்ரா.